ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆனியன் எக் தொக்கு தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே ருசியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு 7 முட்டை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேக வச்சு செய்யணுமோ அத்தனை முட்டையை எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ முட்டை நல்லா கொதித்து விரிசல் விழுந்துருச்சு, வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். கீழே இறக்கி வச்சுட்டேன். முட்டையினுடைய தோலையும் உரித்து அழகாக தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நல்லா சுற்றி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஒரு 2-3 இடத்துல. இப்போ முட்டை பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தொக்கு செய்ய போகிறோம். இது ஆனியன் தொக்குன்றதுனால ஆனியன் அதிகமாக இருக்கணும், தக்காளி குறைச்சலாக இருக்கணும். நான் நல்லா 3 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்ல கனமான கடாயாக வச்சுக்கிங்க. கண்டிப்பாக கனமான கடாயை வச்சு செய்கிறப்ப தான் இந்த தொக்கு நல்லா டேஸ்ட்டாக வரப்போகுது. ஏன்னா இதில் நம்ம தண்ணியே ஊற்ற மாட்டோம். இப்போ நம்ம எண்ணெயை தாராளமாக விட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. பொறுமையாக ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நம்ம. இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நம்ம இந்த ஆனியனை வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்றத நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனியனுடைய நிறம் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கணும். அதே சமயம் வெங்காயத்தை விட குறைச்சலான அளவு தான் தக்காளி சேர்க்கணும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாம். இந்த ஆனியன் எக் தொக்குக்கு நம்ம தண்ணியே சேர்க்க மாட்டோங்க. முழுக்க முழுக்க எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு வதக்கி எடுக்க போகிறோம். இதில் வெங்காயத்தினுடைய டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி இனிப்பு கலந்த டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே ருசியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். எண்ணெயிலேயே இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மிலேயே தாங்க இருக்கணும். முழுக்க முழுக்க இந்த தொக்கு செய்கிறது அப்படியே சிம்மில் வச்சு தான் செய்ய முடியும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் செய்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக நல்ல வாசனையோட ஆனியன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆனியனை நீல வாக்கில் நறுக்கிக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்றப்ப அந்த ஆனியன் வாயில் கடிப்படணும். இப்போ வேக வச்சு உரித்து வச்சுருக்கக்கூடிய முட்டையை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஆனியன் எக் தொக்கு ரெடி. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு அதிகமான பொருட்களே தேவைப்படாது. செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக சூப்பராக இருக்கும். இந்த ஆனியன் எக் தொக்கை ரசம் சாதத்து கூட சாப்பிட்றப்ப உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ரசத்துக்கும் இந்த முட்டை தொக்குக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ருசியாக வந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.